பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பாரிவேந்தர் திருச்சி மாவட்டம் புலிவலம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக எம்பிக்கள் 38 பேரும் நாடாளுமன்றத்தில் நடக்க அனுமதிக்காமல் முடக்க முயற்சி செய்து அவர்களது காலத்தை கழித்து விட்டதாக விமர்சித்துள்ளார். மக்கள் நிறைய பேர் படிப்பு இல்லாமல், குறிப்பாக ஏழை மக்கள் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மேல் சென்று பட்டப்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தார்கள், வீட்டிலேயே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியில் 1200 மாணவ மாணவிகளை ஏழை குடும்பத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பட்டப்படிப்பு கொடுத்து பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் பொறியியல் இன்ஜினியரிங் படிச்சாங்க, சட்டம் படிச்சாங்க, அதே போல MBA படிச்சாங்க, அதே விவசாய கல்வி பட்டதாரியாக பட்டம் பெற்றார்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு இப்படியெல்லாம் ஒரு உயர்தர பல்கலைக்கழகத்தில் படிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த குடும்பங்கள் இப்படி தயனமந்து நிற்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரி வந்திருக்கிறாள், ஒரு பெண் என்று பெருமையாக பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த ஊர்ல அவர் மதிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த 1200 மாணவர்கள் என்பது இந்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டால் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த 1200 மாணவர்களை உயர்கல்வி படிக்க ஆகும் செலவு என்ன தெரியுமா? 118 கோடி. இந்தியாவிலேயே எந்த ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரும் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 1200 மாணவர்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு 118 கோடியை செலவு செய்து படிக்க வைத்திருக்க மாட்டார்கள். அது நடந்திருக்கிறது, உங்கள் தொகுதியில் நடந்திருக்கிறது. பார்த்தீங்க, அரசு கொடுத்தது 17 கோடி. அதை நான் சொன்ன மாதிரி சமூக கூடங்கள் மற்ற ஸ்கூல் பள்ளிகளும் கட்டிருக்கேன். என்னுடைய சொந்த நிதி 117 கோடியில 1200 மாணவர்கள் படிக்க வைத்திருக்கிறேன். இப்ப மீண்டும் வந்திருக்கிறேன். 2024 போட்டி போடுகிறேன். இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். ஆக இதற்கு முன்னால் மேலும் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் எப்படி தனிப்பட்ட முறையில் அந்த செலவை செய்து 1200 மாணவர்கள் படிக்க வைத்தேனோ, அதே போல இப்போது 1500 குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மேல் மருத்துவம் செய்யப்படும், உயிர் மருத்துவம் செய்யப்படும். உயிர் மருத்துவம் என்னது? காய்ச்சல் தலைவலியா உயிர் மருத்துவம் அல்ல. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஆபரேஷனு, கிட்னி ஆபரேஷன், இடுப்பு முறிவு ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்கு வரும்? கொஞ்சம் வயதானவங்களுக்கு வரும். இவர்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் இன்சூரன்ஸ் செய்து அந்த 1500 குடும்பங்களுக்கும் இன்றைக்கு உயிர் மருத்துவம் செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் 2வது வாக்குறுதியாக சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார். ஆகவே மக்கள் 3வது முறையும் அவரை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு அளிக்க போகிறீர்கள். ஆனால் அவருக்கு அந்த பெருமையாலும் சிறப்பாலும் இன்றைக்கு ஏற்கனவே ஆட்சி அமைத்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே வடபுலங்களில் வட மாநிலங்களில் அவருக்கு மிக பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. என்றாலும் கூட அந்த தேர்தலில் நடந்த ஆட்சியில தமிழ்நாட்டிலிருந்து நல்ல எம்பிக்களை அனுப்ப வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த முறை பாராளுமன்ற சேர்ந்த முதல் முறை நான் ஏதோ அதை பெருசா நினைச்சிட்டு போனேன். அங்க போன எல்லா எம்பிக்கும் நான் கெட்டவன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த 38 நிமிடம் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட திமுக 38 பேரும் அங்கே எப்பொழுதும் பாராளுமன்றத்தை நடக்க
அனுமதிப்பதில்லை, முடக்கவே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எதையும் கேள்வி கேட்டு பதில் பெற அவர்கள் பொறுமையும் இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் மோடி எதிர்ப்பது, பிஜேபி ஆட்சியை எதிர்ப்பது, இதிலேயே தங்களுடைய காலத்தை கடத்த விட்டார்கள்.